வணக்கம் மக்களே. நம்ம வாரம் ஆலய பயணம் நிகழ்ச்சியில் ஒரு கோயிலை போய் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த தடவை நம்ம வந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமி. இந்த கோயிலோட பேரை கேட்ட உடனே இது ரொம்ப புதுசாக இருக்கே, அது என்ன அப்பா பைத்திய சுவாமி அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏன் வந்தது? அது மட்டும் இல்லாமல் இங்கே வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து அன்னதானம் போடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த கோயிலில் என்ன சிறப்பு இருக்குது? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கான விடையாக தான் உங்களுக்கு இந்த ஷோ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் மெயின் ரோட் போகிற வழியில் உழவர் சந்தைக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அவரோட ஜீவ சமாதி இருக்குது. இதனாலே இந்த கோயில் வந்து இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுவை சிஎம் ஆனவர் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிஎம் ஆனாகணும் வந்து சொல்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய கேள்விக்கான விடையாக வந்து இந்த ஷோவை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமி கோயிலோட நிறுவனரான டாக்டர் முத்துமணி ராஜா நம்ம கூட இருக்காரு. அவரோட வாயிலிருந்து இந்த கோயிலை பற்றி சிறப்புகளையும் இந்த கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவர் இப்போ சொல்ல இருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து அப்பா பைத்தியம் சாமி திருக்கோயிலின் நிர்வாகி சி.கே. முத்துமணி ராஜா பேசுகிறேன். சாமியுடைய கோயில் வந்து இங்கே சமாதி திருக்கோயில் சேலம் சூரமங்கலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் அமைந்துள்ளது. இது அவருடைய ஜீவ சமாதி. அவர் 141 வயது வாழ்ந்த மகான். அவருடைய குறிக்கோளே இங்கே அன்னதானம் தான். அவருக்கு அன்னதானம் தான் மோட்சத்தின் திறவுகோல் என்று சொல்லுவார். அதனால் இங்கே சனிக்கிழமை அவருக்கு 12 மணி அளவில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதி சனிக்கிழமை அன்னதானம் நடைபெறுகிறது. அவருக்கு 2 பூஜைகள் முக்கியமான விழாக்கள் இங்கே கோயில் நடைபெறும். அது அவருடைய குரு பூஜை, அப்புறம் அவருடைய பிறந்தநாள் விழா வருடம் அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். அவர் வந்து சின்ன வயசுலேயே அவர் ஜமீனை விட்டு வெளியே வந்து பழனிமலை அடைந்து அங்குள்ள அவருடைய குருநாதர் அழுக்கு சுவாமிகளை அவர் குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடனே இருந்து எல்லாத்தையும் அறிந்து எல்லா காடு மலை மேடு எல்லாத்தையும் அறிஞ்சு எல்லா இடத்துலையும் போய் கடைசியாக இங்கே வந்து அவருடைய ஜீவ சமாதி அவர் எல்லா இடத்திலும் இருந்திருக்காரு. அவர் முக்கியமாக பாண்டிச்சேரி, அரக்கோணம், கடலூர், திண்டிவனம், மெட்ராஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு ஆசிரமம் எதுவுமே இல்லை. அவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் பக்தர்கள் அவரை நாடி செல்வார்கள். அவரை தன்னை வந்து ஒரு பைத்தியம் என்று சொல்லிக்கொள்வார். ஏனென்றால் அவர் யாராவது வந்து ஏதாவது வந்து சாமி இது நடக்குமான்னு கேட்டால் போடா அது நடக்கான்னு சொல்லுவார். அதனால் யாராவது இன்னொருத்தர் வந்து அது நடக்கும்னு சொல்லுவார். அதனால் ஏன்டா நான் ஒரு பைத்தியம், ஏன்டா என்கிட்ட வரீங்கன்னு சொல்லுவார். அதனால் அவருடைய பேர் வந்து அப்பா பைத்தியம்னு வந்து அப்பான்றது அவர் நம்ம வந்து அப்பான பெரியவரை கூப்பிட்ற மாதிரி அப்பான்னு கூப்பிடுவோம். அவர் பைத்தியம் சொன்னதான் அப்பா பைத்தியம் மறிய வந்துடுதுங்க. சார், நம்ம கோயிலில் எத்தனை வருஷமாக அன்னதானம் நடைபெற்று வந்துட்டுருக்கு? நம்ம கோயில் வந்து ஐயா வந்து 2000 முக்தடைஞ்சார். 2001 கோயில் கட்டணுமா. அப்போ இருந்த 23 வருஷமாக இப்போ 24 வருஷமாக நம்ம அன்னதானம் சனிக்கிழமை 12 மணிக்கு நடந்துட்டு வருதுமா. தங்கு தடை இல்லாமல். இந்த கொரோனா வந்து இந்த 2 வருஷத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அது கூட நாங்கள் பொட்டலமாக கட்டி அவருக்கு எல்லாத்துக்கும் அன்னதானத்தை கொடுத்துட்டு இருந்தோம். அப்பா பைத்திய சாமி கோயில் வந்து ஜீவசமாதியாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து வைப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வரவங்க வந்து எல்லாருமே இப்போ வாழ்க வளமுடன் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் இங்கே வந்து உட்காந்தாங்கன்னா தியானம் பண்ணாங்கன்னா அவங்களாம் எந்திரிக்க முடியறதில்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே இது. அதனால் இங்கே எந்த ஒரு அசம்பாவிசமும் நடக்காதுங்க. 150 அடி சுற்றளவில் எல்லாம் அவருடைய வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. ஏன்னா அவருடைய ஜீவசமாதி இருக்கிறதுனால ஐயா வந்து சாதாரண இதில் அவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர். அவர் எந்த வியாதி இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னாவே அவரே சொல்லிவிடுவார். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அவருக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதனால் நீங்கள் வந்து ஐயா கிட்ட வந்து நீங்கள் வேண்ட வேண்டியதில்லை. இந்த கோயிலுடைய படிக்கட்டை கால் எடுத்து வைத்தாவே உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவருக்கே தெரியும். அதனால் நீங்கள் எல்லாரும்
இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து சந்தித்து அவருடைய அருளாசியை பெறுமாறு எல்லாரையும் மக்களையும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் கவிதா. உங்கள் பேர்? ஷண்மதி. ஹாய் ஷண்மதி. உங்கள் பேர்? கார்த்திகாஸ்ரீ. கார்த்திகாஸ்ரீ. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 20 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம் கோயிலுக்கு. 20 இயர்ஸாக தொடர்ந்து எப்பயுமே வருவீங்களா? நாங்கள் இங்கே ஜங்ஷனுக்கு தான் இருந்தோம், குடி இங்கே தான் இருந்தோம். இப்போ மேரேஜ் ஆகி நாங்கள் கொண்டலாம்பட்டியில் இருக்கோம். ஓகேங்களா? அப்பா சாமி ஆசீர்வாதத்தில் இன்ன வரைக்கும் நான் நல்லபடியாக வச்சுருக்காரு. ஓகேங்களா? இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் நடக்கிற மாதிரி எந்த விஷயம் நடந்திருக்கு? நிறையா நடந்திருக்கு. எங்களை லவ் மேரேஜ், அம்மா அப்பா சப்போர்ட்டு இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணோம். நாங்கள் அவர் ஆசீர்வாதத்தில் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி 2 பொண்ணுங்க. அதனால் ஹாப்பியாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் குறை எதுவும் இல்லை, சந்தோஷமாக இருக்கோம் அவரோட ஆசீர்வாதத்தில். அவரோட ஆசீர்வாதத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க, இனிமேலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஓகே, இங்கே நீங்கள் கோயிலுக்கு வரீங்கல்ல, உங்களுக்கு கோயிலுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குங்களா? ஏன்? ஏன்னா சாமி கும்பிட்டது எனக்கு ஜாலியாக இருக்கும். அப்படிங்களா? சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு வரும்போது? ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குங்களா? ஏன் ஜாலியாக இருக்கு? வண்டியில் வரும்போது அப்புறமேட்டு அவசரம் சாமி கும்பிடும்போது ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு போகும்போது அம்மா சாக்லேட் ஐஸ்கிரீம் எதாவது வாங்கி தராங்களா? அவரே அவங்க தருவாங்க, பிஸ்கெட் பாக்கெட் தருவாங்க. இப்போதான் தெரியுது நீங்கள் ஏன் ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு. சரி, உங்களுக்கு கோயிலுக்கு வரும்போது உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்? இங்கே வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அதனால எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு நாங்களும் ஒன்றா இருந்தனால ஒட்டுக்க வந்து பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் வேண்டுதல் பண்ணுறது வேண்டிக்கிறது எல்லாமே கொஞ்சம் நிறைவேற்றுறாரு சாமி. நல்லா இருக்குது, நல்லா அறுவடையே பார்த்துருக்காரு, வச்சுருக்காரு. அதுதான் மெயின். அது குறையும் இல்லை, வச்சுருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, அப்பா சாமி தரிசனம் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமி கோயிலோட நிர்வாகி கிட்ட முன்ன பேசியிருந்தோம். அவங்களோட மனைவியான கலாவதி கிட்ட இப்போ இன்னும் நிறைய தொடர்ந்து அப்பா பைத்திய சுவாமியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. சாமியை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கும் உங்ககிட்ட சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து அப்பா பைத்திய சுவாமி ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அது எதனாலன்னு தெரியுங்களா? இது வந்து அவரை டிசைட் பண்ணது அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் யாருக்குமே தெரியாது இங்கே சமாதி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவர் இங்கே இருக்கிறப்போ நிறைய இடத்துல வந்து அவர் சமாதி பண்ணுறதுக்கு இடம் பார்த்துருந்தாங்க, அன்னதானம் பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. எதுவுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இது வேண்டாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கடைசியாக அவர் முக்தி ஆனதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல தான் வைக்க போகிறாங்கிறது டிசைட் ஆகலை. அவர் வந்து அவர் குருவாக வந்து அழுக்கு சுவாமிகளை தான் சொல்லுவாங்க வேடக்கரம்புத்தூரில். சாமியை வந்து அங்கே எடுத்துகிட்டு போயணுன்ட்டு எல்லாமே பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணோம், ஆனால் எங்களால் அதை ப்ரொசீட் பண்ண முடியல. நிறைய டிவோட்டீஸும் வந்திருந்தாங்க, யாராலையும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியல. கடைசியாக டைம் ஆக ஆக இனி ரொம்ப டைம் ஆகுது, நீங்களே ஒரு இடம் இருந்தால் சொல்லிவிடுங்க, நம்ம இங்கேயே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்போ இங்கே வெறும் ரோஸ் கார்டனாக இருந்தது. ஒரு 23 வெரைட்டிஸ் ரோஸ் வச்சுருந்தோம். அப்போது யூனிகான் கார் கம்பெனி இருந்தது, அவங்க ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுருந்தாங்க, அங்கே ரோஸ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல இடம் இருக்குது, நீங்கள் இங்கே வேணால் சாமியை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அளவு எடுக்காமல் சும்மா அப்படியே வந்து சமாதி அமைச்சது தான் இந்த இடம். கரெக்டாக ரைட் ஆங்கிளில் அமைஞ்சிருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. கோயில் வந்து முன்னாடி இவ்வளோ இடம், பின்னாடி வந்து கருவறை இருக்குது, அதை சுற்றி கொஞ்சமாக இடம் விட்டுருக்குறாங்க. ஒரு கோயில் அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு அளவெடுத்து அமைச்சா கூட இந்த அளவு இருக்காது. அது இல்லாமல் அந்த சமாதி கட்டுறப்ப கூட எந்த அளவும் எடுக்கலை, நாங்கள் சும்மா அப்படியே பள்ளம் வெட்டாங்க, அப்படியே செங்கல் எடுக்கினாங்க, எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்த இன்ஜினியர்ஸே அசந்துட்டாங்க, கரெக்டாக ரைட் ஆங்கிளில் அமைஞ்சிருக்குது இந்த இடம். அப்புறம் ஃபுல்லாக விபூதி, வில்வம், உப்பு அப்படி போட்டு தான் சமாதி பண்ணோம். இப்போது சாதாரண ஒரு மனித உடலாக இருந்தால் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்படி விரைச்சிடும், கட்டையாயிரும். ஆனால் சாமி வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு முக்தி ஆனாங்க, சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தான் சமாதியில் வச்சோம். அது வரைக்குமே அவர் உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது, வாமாக இருந்தது, அந்த மூச்சு ஒன்று மட்டும்தான் இல்லை. இப்போ சமாதியில் வச்சதுக்கப்புறம் அவர் வாயை திறந்து அவர் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்சம் அவர் வாய்க்கில் வச்சோம். ஃபுல்லாக விபூதி, வில்வம், உப்பு இதெல்லாம் போட்டு தான் இங்கே சமாதி பண்ணோம். இது அவராக தீர்மானித்த ஒன்று, ஆனால் எல்லார் மனசுலையும் பூந்து இது கடைசியாக இங்கே சமாதி பண்ணுறதுக்கு ஒரு ஏகமானதாக முடிவு பண்ண வச்சுருக்காரு. அது உண்மைதான் மேம். ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா அது எப்பயுமே கரெக்டாக நடந்துடும். நம்மளாம் பிளான் பண்ணலனாலும் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்கு.
மேம் அதுவும் இல்லாமல் இவரோட கொள்கையான ஒன்று தான் வந்து அன்னதானம். அது இப்போ வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து வார வாரம் வியாழக்கிழமை சனிக்கிழமை நம்ம கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் இவருக்கு வேற என்ன கொள்கைகள்லாம் இருக்குது மேம்? இவர் வந்து அந்த சாமி இருந்தப்போ அந்த சிதிலமடைந்த கோயிலை புனர்ப்பிச்சார். எக்ஸாம்பிள் வந்து திருவக்கரை கோயில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது வீட்டில் வந்து ஒரு கஷ்டம், புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, இல்லை கணவனுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து சாமி சொல்கிறது மனைவியை வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தாலி வாங்கி ஒரு வேறு பிரச்சனைகள் இருந்தால் தாலி வாங்கி கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத வேண்டிக்க சொல்வார். ஆனால் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம கொடுக்கறதும் தெரியாமல் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். நம்மளே டேரெக்டாக பண்ணி வைக்கிறது கிடையாது. நான் இன்னொருத்தர் மூலியமாக நம்ம யாருக்கு கொடுக்குறோங்கிறது நமக்கும் தெரியாது, நம்ம வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க யார் கையில் இது யாருக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாது. இப்போ நான் கொடுத்து நீங்கள் இன்னொருத்தர் கொடுத்துறீங்கன்னா அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாரு. மெயினாக அவர் வந்து அன்னதானம் மட்டும்தான், அதுக்கப்புறம் தாலி வாங்கி கொடுக்குற சொல்லுவார். இது மட்டும்தான். பிச்சை போடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் ஒன்று சொல்லுவார். அந்த பணமாக போட்டோம்னா அந்த பணத்தை அவங்க தவறான வழியில் பயன்படுத்தினாங்கன்னா அந்த பாவம் பிச்சை போடுறவங்களுக்கு வந்து சேர முடியும்னு சொல்லுவார். அதனால் பிச்சை கேட்குறவங்களுக்கு அவர் சாப்பாடாக தான் வாங்கி கொடுக்க சொல்லுவார். அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கி கொடுங்க, பணமாக கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுவார். மேம் அப்பா பைத்திய சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே திருக்கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களோட கனவுல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? இல்லை, உண்மைதாம்மா. இது ஏன்னா நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். ஒரு பொண்ணு, அவங்க நெய்வேலியிலேருந்து வந்தாங்க. அவங்க பேரில் எங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு. அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம், மேரேஜ்லேயும் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஜாப் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதையும் விட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ சாமி அவங்க கனவுல போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரோ சாமியார் வந்து என் கனவுல வருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துருக்குது. அப்புறம் எழுந்திரிச்சு இந்த பொண்ணு நெட்டில் சர்ச் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி சுவாமி எப்படிங்கவும். அவர் வந்து சாமியுடைய சேலத்தில் அப்பா பைத்திய சாமின்னா இந்த சாமி தான் எங்கள் கனவுல வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஜாபும் இங்கேயே அது ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறதுக்கு அது சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறி போச்சு, நல்லா இருக்கிறாங்க. ஒரு அந்த சாமியுடைய பாடல் தான், என்ன கொடுப்பார் ஏது கொடுப்பாருங்கிறது. சாமியை பொருள் வேண்டவங்களுக்கு முதல் 4 லைன், அவர் அருள் வேண்டவங்களுக்கு அடுத்த 4 லைன். பொருள் வேண்டவங்களுக்கு கொடுப்பாங்க, கொடுத்துட்டா அவங்க ஒரு சிலர் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி உன் அருளும் வேணும் நிற்கிறவங்களுக்கு பொருளும் கொடுப்பாரு, சோதனையும் கொடுப்பாரு, ஆனால் விடமாட்டார், கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். அதுதான் சாமிக்கிட்ட. மேம் இப்போ வந்து ஒரு கடவுளை வந்து நம்ம கும்பிடணுன்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ் பண்பாட்டுப்படி ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி நம்ம சுவாமி அப்பா பைத்திய சுவாமி கும்பிட்றதுக்குன்னு ஏதாச்சும் முறை இருக்குங்களா? முறைங்கிற ஒன்றும் இல்லைம்மா. உண்மையான அன்போட நம்பிக்கையோடு கும்பிடணும், அவ்வளோதான். அவர் எதிர்பார்க்குறது அதுதான். இப்போ நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க. அதில் சாமி இருந்தப்போ அவர் சொல்வார், இதில் எத்தனை பேர் என்னை உண்மையாக கும்பிட்றாங்க, எத்தனை பேர் பொய்யன், எத்தனை பேர் திருடன், எத்தனை பேர் கொலகாரன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். எதுக்காக வர்றாங்க, அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்து வராங்கங்கிறது சாமிக்கு மட்டும்தான் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது. அதனால் ப்ரொசீஜருங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் உண்மையாக எவ்வளோ தூரம் சாமிகிட்ட அப்ரோச் பண்ணுறீங்களோ அதுக்கானது சாமி பதில் உங்களுக்கு கொடுப்பார். இங்கேயே அவருடைய வார்த்தைகளே ஒன்று இருக்கும், சாமியை நோக்கி நாம் 1 அடி வைத்தால் சாமி நம்மை நோக்கி 10 அடி வருவாருன்னு. அவ்வளோதான், அதுதான், வேறு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து எங்களுக்கு இது நல்லது நடந்தால் அன்னதானத்துக்கு கொடுக்குறோம், அன்னதானத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவாங்க. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக கட்டளை அபிஷேகம் அப்படிங்கிறதும் எதுவுமே ப்ரொசீஜர் கிடையாது. இப்போது கோயில் வந்து காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் கோயில் திறந்துருவோம். முதல் தீபாராதனையில் சாமிக்கு ரொம்ப காஃபி இஷ்டம், ரொம்ப ஸ்ட்ராங்காக காஃபி சூடாக அவர் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவார். அதனால் காலையில் 5:30 மணிக்கு முதல் காஃபி வச்சு தீபாராதனை கொடுப்போம். அதுக்கப்புறம் அபிஷேகம் நடக்க ஆரம்பிக்கும். விநாயகர் முருகர் ஒரே கருவறை கீழே இருக்காருங்க கோயிலில். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று, இதுவுமே சாமி சொன்னது தான். ஒரே கருவறையின் கீழே விநாயகர் முருகர் இருந்தால் நல்லது அப்படின்னு. அவங்கள முதல்ல அபிஷேகம் ஆகும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் 7:30 மணிக்கு 2வது தீபாராதனை. சாமி தோசை ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவார். அதுவுமே ஒரு பக்கம் மூடி வச்சு ஆப்பம் மாதிரி, இட்லி அவருக்கு பிடிக்காது. அதனால் அந்த டெய்லி மேக்ஸிமம் தோசை படைப்போம். அந்த 7:30 பூஜை 2வது பூஜை, 3வது பூஜை மத்தியானம் உச்சிக்காலம் 12 மணிக்கு.
அது வீட்டில் என்ன சமையல் செய்கிறோமோ சாப்பாடு, அந்த சாப்பாடு வச்சு படைப்போம். 4வது பூஜை வந்து சாயந்தரம் 4:30 மணிக்கு காஃபி பிஸ்கெட்டு, நைட்டு வந்து பால் பிஸ்கெட் வச்சு படைப்போம். 5 கால பூஜை நடக்கும். மத்தியானம் 12:30 மணிக்கு கோயில் முன்னா திருப்பி மறுபடியும் சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் கோயில் திறக்கும். இது இது இந்த ப்ரொசீஜரில் தனியாக ஸ்பெஷலாக நாங்கள் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறோம், இன்றைக்கி எங்கள் கட்டளை, இன்றைக்கி எங்கள் அன்னதானம்ங்கிறத நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. யாராக இருந்தாலும் இப்போ பாண்டி முதல்வர் வந்து அடிக்கடி இங்கே வந்து போவார். அவர் சாமியுடைய மிகப்பெரிய டிவோட்டி. எல்லா அரசியல் சாயம் பூசி பார்க்குறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ சாமிகிட்ட எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு, எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படிங்கிறது அவரை கூர்ந்து நோக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கூட வந்தாருன்னா, அவர் சாமி கும்பிட்டாருன்னா, அவர் சிலை இப்போ மீதி பேர்லாம் வெளியே நின்று நம்ம சொல்லி கும்பிட்றோம் இல்லையா, அவர் உள்ள நின்று சாமிகிட்ட நேரில் பேசுகிற எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவார். அவரோட நம்பிக்கையால் இப்போ வரைக்கும் அவர் சிஎம்மாக இருக்கார். ஆமாம், உண்மைதான். இது அவரே சொல்லுவார், இது என்னுடைய ஆட்சி கிடையாது, சாமியுடைய ஆட்சின்னு தான் சொல்லுவார் அவர். இது சாமியுடைய ஆட்சி, என்னுடையதுன்னு ஒன்றும் கிடையாது, சாமி தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அவர். மேம், நீங்கள் இங்கே அப்பா பைத்திய சுவாமியை வந்து தரிசிக்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்பிக்கை தான்மா. இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறோம், இப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 வாரம் போகிறது, 7 வாரம் போகிறது, 9 வாரம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு. இப்போ அம்மா கிட்ட போகிறோம், அப்பா கிட்ட போகிறோன்னா நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா போவோம். இப்போ இறைவனையும் தாயாக பார்க்கணும், இல்லையா குழந்தையாக பார்க்கணும். அப்போது அப்படி இருக்கிறப்போ அந்த கணக்கே வராது. உனக்கு உனக்கு வேண்டுதல் இருந்தாலும் போவீங்க, வேண்டுதல் நிறைவேறினாலும் அந்த நன்றி உணர்ச்சியோடு வருவீங்க. இப்போ கணக்கு கிடையாது. உண்மையான அன்போடு சாமியை வணங்குங்க. நீ இது கொடுத்தா அது நடக்கும், இது செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாமி சொல்கிறது விளக்கு போட சொல்கிறது மட்டும்தான் அவர் சொல்லுவார். அன்னதானம், அப்போது உங்களுக்கு முடிஞ்சால் அன்னதானத்தில் உங்களால் என்ன முடியுமோ அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் சொல்கிறது ஒரு பிடி கை அரிசி அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எறும்பு புத்துக்கு போட்டால் கூட அது ஒரு அன்னதானம். அந்த ஜீவன்கள் சாப்பிடுது இல்லையா, அதுவுமே அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏழை ஜாதி பணக்காரன் அந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம எல்லாரையும் சரிசமமாக உட்கார வச்சு எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாறுறோம் நாங்கள். அதே மாதிரி அந்த இலையை எடுக்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியம். நம்ம செஞ்ச பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வழி அன்னதானம் அப்படின்னு சொல்லுவார். அந்த இலையை எடுத்தால் அந்த பாவம் தீருங்கிறது சாமியுடையது. மேம், நீங்கள் நிறைய பேர்த்த பற்றி சொன்னீங்க. உங்களோட கனவுல வந்து அப்பா பைத்திய சுவாமி வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாருமா. அதாவது சாமி முக்தியான உடனே சாமிக்கு வந்து நம்ம திருப்தியாக செய்யலையோ, அதனால தான் சீக்கிரமாக முக்தி ஆகிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வருத்தம் மனசுக்குள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு கனவுல வந்துட்டு, அப்போது இங்கே இருக்கிற நடமாடுற மாதிரியும் வெள்ளை உடுப்பு உடுத்தியிருந்த மாதிரியும், இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் தானே இருக்கிறாரு, ஆனால் வெள்ளை உடுப்பு உடுத்தியிருந்தார். சாமியை கேட்குறேன், சாமி எப்படி இருக்கிறீங்க என்னன்னு கேட்குறேன். நான் நல்லா இருக்கிறேம்மா, எனக்கு என்னம்மா குறைச்சல் பாரு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காலில் விரித்து காட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது எனக்கு. நன்றிங்க மேம். உங்களோட வாழ்க்கை பயணம், அதுவும் இல்லாமல் சாமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி.
நம்ம ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் நிர்வாகிகள் கிட்ட இருந்து இவரை பற்றி நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இவர் 8 மாதம் இருக்கும் போதே சில மாதங்களில் அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 16 வயதில் இருக்கும் போது அவரோட தந்தையை அவர் இழந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 8 மாதத்துல ஸ்ரீ வள்ளலார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வள்ளலார் கோயிலில் இப்போ வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அங்கே எப்போ போனாலும் நம்மளுக்கு அன்னதானம் போடுறதாக. அவர் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே அப்பா பைத்திய சுவாமி ஒரு தெய்வீக குழந்தை. இவர் மக்களுக்கு பணி செய்யறதுக்காக பிறந்த ஒரு குழந்தை. ஸோ இவங்க நம்ம வீட்டில் வளர்ற ஒரு குழந்தை கிடையாதுன்னு அப்போவே அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16 வயசுக்கு அப்புறம் அழுக்கு சாமிங்கிற ஒரு சாமியை பார்க்குறாரு. அந்த சாமி கிட்ட இருந்து தான் இவர் முக்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் இவர் அப்பா பைத்திய சுவாமிங்கிற பட்டம் பெற்று நிறைய மக்களுக்கு உதவிட்டு இருந்திருக்காரு. இப்பவும் உதவுகிறாரு. மனத்துக்கு ஒரு மனம் நம்ம ஒரு வழியில் இருக்கும் போதோ இல்லை நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளை சூழும் போது நம்மளுக்கான ஒரு விடை அளிக்கிற இடமா இந்த அப்பா பைத்திய சுவாமி கோயில் இருக்கிறதாக இங்க வர பக்தர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இங்க இருக்க நிர்வாகிகளும் சொல்றாங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் மெயின் ரோடு போற வழியில உழவர் சந்தைக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஒரு மனசக்தி கிடைக்கணும், எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம். ஏன்னா அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் தியானம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் தொலைவிட்டு இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ சத்தம் கேட்டாலும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும்னு இந்த இடத்துல இவரோட ஜீவ சமாதி இருக்கிறதுனால பக்கத்தில் உட்காரவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதாகவும், யார் இங்கே வந்தாலும் தியானத்தில் அமர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகாமல் எழுந்திரிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதாச்சும் வந்தவங்க தியானத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாத மாதிரியும், எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இடத்துல இருக்க அந்த வைப்ரேஷனுக்காக அவங்க இங்கேயே அமர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன வைப்ரேஷன், எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும், எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நிரஞ்சனா.